காங்கிரஸ், பதுங்கும் பாஜக, ஆட்சியில் பங்கு அரசியல். 70 நாட்களாக காத்திருக்கும் எங்களை திமுக இன்னும் அழைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறது காங்கிரஸ் கட்சி. இருந்தபோதும் பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு மேல் பேசிக்கொள்ளலாம் என நிதானம் காக்கிறது திமுக. முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு காப்பாற்றுற கோழிக்கு தானே அதில் உள்ள வலி வேதனை தெரியும் என்று கிராமப்புறங்களில் சொல்வார்கள். அதுபோல ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க வேண்டுமே என்ற பதைபதைப்பில் இருக்கும் திமுகவுக்கு தான் கூட்டணியை கட்டமைத்து கொண்டு செல்வதில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் புரியும். ஆனால் இது புரியாமல் காங்கிரஸ்காரர்கள் கூடுதல் தொகுதிகள், அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் ஆளுக்கொன்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டியது முக்கியம்தான். ஆனால் தேர்தலில் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு அதிகாரத்தில் பங்கு பெற்றால் மட்டுமே கட்சியை வளர்த்தெடுத்து விட முடியும் என்பது தமிழக காங்கிரசாருக்கு யார் கொடுத்த ஃபார்முலா என்று தெரியவில்லை. 2021இல் ஆட்சிக்கு வந்த நாள் முதலே திமுகவுக்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது பாஜக. ஆனால் அந்த கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் 10% அளவுக்கு கூட காங்கிரசார் தங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு மெனக்கெட்டதாக தெரியவில்லை. இந்த நிலையில் இப்போது தேர்தல் வருகிறது என்றதும் ஆளாளுக்கு வரிசை கட்டி வருகிறார்கள். கூட்டணியை குலைப்பதற்கு எந்த ரூபத்திலும் சதி நடக்கலாம். அதனால் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யாரும் பேசாதீர்கள் என்று தங்களின் தலைவர் மு.க. ஸ்டாலின் சொன்னதற்கு கட்டுப்பட்டு திமுகவினர் அமைதி காத்து வருகிறார்கள். ஆனால் டெல்லி தலைமையே சொன்ன பிறகும் தமிழக காங்கிரசார் தடதடப்பதை பார்க்கையில் நாங்கள் சொல்வதை சொல்கிறோம், நீங்கள் செய்வதை செய்யுங்கள் என்று காங்கிரஸ் தலைமையும் சிக்னல் கொடுத்து விட்டதோ என சந்தேகம் கிளம்புகிறது. அதிமுக கூட்டணிக்கு அச்சாரம் போட்ட நேரத்திலேயே தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்ன பாஜகவே இப்போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திட்டமெல்லாம் எங்களுக்கு இல்லை என்று கூறி வருகிறது. அதற்காக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என்ற பாஜக அப்படியே ஒதுங்கி போய்விடும் என்று அர்த்தமல்ல. இப்போதைக்கு அடக்கி வாசிப்போம். அதிகார பகிர்வு குறித்து தேர்தல் முடிவுகள் வந்ததும் அமித்ஷா ரூட்டில் பேசிக் கொள்ளலாம். இப்போதே அது பற்றி லாவணி பாடி தேவையற்ற சர்ச்சைகளை வளர்க்க வேண்டாம் என்பதே பாஜகவின் திடீர் பதுங்களுக்கு காரணம். ஆனால் இந்த புரிதல் கூட இல்லாமல் திமுகவோடு காங்கிரஸ் கச்சை கட்டுகிறது. தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் காங்கிரசுக்கு நம்பிக்கையான பார்ட்னராக தோள் கொடுத்து நிற்கிறது திமுக. தமிழகத்தில் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸை கலற்றிவிட்டால் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியே பிரிந்து கொட்டிய நெல்லிக்காய் மூட்டை கணக்காகிவிடும் என கணக்கு போடுகிறது பாஜக. ஆக திமுக கூட்டணியை விட்டு பிரிந்தால் தேசிய அளவில் காங்கிரஸ் தங்களுக்கான பலத்தை இழக்க நேரிடும். இந்த உள்ளடிகளை எல்லாம் உணர்ந்தோ அல்லது உணராமலோ காங்கிரசார் உரிமை நாதம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு நிர்வாகத்தை நடத்தி கொண்டே டிசம்பருக்கு முன்பே தேர்தல் ஆயத்த பணிகளை தொடங்கிவிட்டது திமுக. மாநாடுகள், கூட்டங்கள், அரசு நிகழ்ச்சிகள் என தினம் தினம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் மூலம் மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி அதன் மூலம் கழகக்காரர்களின் கையில் நாமே கத்தியை கொடுத்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். திமுகவை மட்டுமல்லாது திமுக கூட்டணியை கூட சேஃப் ஜோனில் வைத்திருக்க வேண்டும் என்ற அக்கறை அவரது இந்த அணுகுமுறையில் தெரிகிறது. அதனால்தான் காங்கிரசார் கொடுக்கும் குடைச்சலுக்கு கூட அவர் பெரிதாக ரியாக்ட் செய்யாமல் இருக்கிறார். காங்கிரஸ் தயவில் தான் திமுக ஆட்சி நிலைக்கும் என்ற சூழல் அமையுமானால் அப்போது காங்கிரசுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்காமல் எங்கே போய்விடும் திமுக என்ற கேள்வியும் எழுகிறது.